பழனியாண்டி அவர்கள் இது முதல் முறை கிடையாது. பரோட்டா கடையில் ஆரம்பிச்சு எங்கெல்லாம் திமுக பாக்ஸிங் போடுறாங்க அங்கெல்லாம் அப்பாலஜி சாரி சொல்றது பழக்கமாக வைத்திருந்த பழனியாண்டி அவர்களோட நடவடிக்கை மிகவும் கண்டனத்துக்குரியது. காவல்துறை இந்த போல காட்டு மிராண்டிகளை அடக்கி அவர்களை தூக்கி உள்ள போடும் பொழுதுதான் அவரோட எம்எல்ஏக்களே கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை. கரூர்ல பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஒருத்தர் இன்னைக்கு நியூஸ் தமிழோட சகோதரர் வந்திருக்காரு. நீங்க எவ்வளவு மரியாதையா ஒரு பேட்டி கொடுத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. ஆனா ஒரு நியூஸ் கவரேஜ் பண்ண போன இடத்துல இன்னைக்கு அந்த நியூஸ் தமிழோட ரிப்போர்ட்டர்ஸ் அடிச்சு தோலைச்சு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு செய்தியாளர்களுக்கே, பிரஸுக்கே, மீடியாக்கே இந்த நிலைமைனா, மீடியாவுக்கும் போலீஸ்க்கும் இந்த நிலைமைனா பொதுமக்களுக்கு எவ்வளவு ஒரு மோசமான தமிழ்நாட்டில் சூழ்நிலை இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து விடியலுக்கான வழியை தேடி கொடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுல எம்எல்ஏ நான் ஸ்பாட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் ஆடியோ ரிலீஸ் பண்ணி இப்ப வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவரே எடுத்து கேமரா உடைக்கிறது, அடிக்கிறது எல்லாமே. இதுவரையிலும் அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே கூறியது போல இப்ப நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் இருக்காரு. சோ அந்த தாக்கப்பட்ட ரிப்போர்ட்டருக்கு என்னோட அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பழனியாண்டி அவர்கள் இது முதல் முறை கிடையாது. ஒரு பப்ளிக்ல ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்பிய போது கூட ரயில்வே ஸ்டேஷனை பத்தி பேசுன்னு சொல்ல உட்கார்றா அப்படின்னு சொல்ல ஒரு தன்மை இல்லாத நபர் தான் அதிகமாக திமுகவில் இருப்பாங்க. திமுகவில் உள்ளவங்களுக்கே ஜீன்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் இருக்குது. இது முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரோட்டா கடையில் ஆரம்பிச்சு எங்கெல்லாம் திமுக பாக்ஸிங் போடுறாங்க அங்கெல்லாம் அப்பாலஜி சாரி சொல்றது பழக்கமாக வைத்திருந்தார். ஆனா சீமான பிறகு சாரி சொல்ற வார்த்தையை விட்டு விட்டார், மறந்து விட்டார். ஆனா இப்போ மீண்டும் ஒரு முறை எலெக்ஷன் வர போகிறது. சோ அவர் சாரி சொல்ற சீசன் ஆரம்பிச்சு விட்டது. சோ அதிகமாக அடிக்கடி சாரி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருந்து கொண்டு வருகிறது. பழனியாண்டி அவர்களோட நடவடிக்கை மிகவும் கண்டனத்துக்குரியது. அதான் நான் கூறியது போல காவல்துறை இந்த போல காட்டு மிராண்டிகளை அடக்கி அவர்களை தூக்கி உள்ள போடும் பொழுதுதான் மக்களுக்கு காவல்துறை மீது இழந்த நம்பிக்கை மீண்டும் வரப்போகிறது. காவல்துறை மக்களுக்காகவே தவிர திமுக கிடையாது என்பதை அவர்கள் உணர வேண்டும். சில அதிகாரிகளின் தவறான ஒரு நடவடிக்கையின் காரணத்தால் மொத்தமான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது. பழனியாண்டி அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்பது நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையோடு